அந்த காலத்தில் வந்து ஒரு மாப்பிள்ளை இளவட்டம் ஆகிட்டான்னா, அவன் கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சுன்னா, அவன் ஊருக்கு மத்தியில் ஒரு இளவட்ட கல் கிடக்கும், அதையும் தூக்கணும். அதே நேரத்தில் ஒரு மாடியை அடக்கணும். அப்படி அடக்கிட்டான்னா ஒரு பொண்ணை கொடுத்துருவாங்க. அது அந்த காலத்தில் ஐதீகம். அப்படி அவன் அடக்கியிருந்தான்னா மாடே அவனுக்கு அடங்கிடுச்சுன்னு அந்த பொண்ணு அவனுக்கு வாழ்நாள் பூரா அடங்கி போகும். ஆனால் இந்த காலத்தில் இளவட்ட கல்லையும் தூக்குறதில்ல, மாடியும் அடக்கிறதில்ல. ஆனால் அந்த வயசில் கல்யாணம் மட்டும் பண்ணிவிடுறது. அப்போ ஒரு மாடவே நம்ம அடக்க துப்பு இல்லாதவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு வாழ்நாள் பூரா நம்ம அடிமையாகவே இருந்துடுறது. இப்போ என்னங்க, இன்னைக்கு மாட்டு பொங்கல் தாங்க. வேண்டாம், போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் போய் காளையை அடக்கிட்டு வாங்க. அடியே, மாடு அடக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னே அடக்கினா தாண்டி, கல்யாணத்துக்கு பின்னாடிலாம் உங்களை அடக்கிறதே நாங்கள் பெருசுடி.